ஆனா எங்களுக்கு வந்து முக்தார் அவர்கள் வந்து உங்களை ரொம்ப தவறான ஒரு விஷயமா அவங்களோட இன்டர்வியூல காட்டியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு நெகட்டிவ் ப்ரொபகண்டா. ஆமா, அப்படிதான் எங்க எல்லாருக்கும் தெரியுது. வருத்தப்படுற மாதிரி அதில் நான் என்ன கருத்துக்கள்லாம் சொன்னேன்னு சொன்னீங்கன்னா நான் அதை சரி. அவர் அந்த மாதிரியான ட்விஸ்ட் பண்ணி கேட்டாரு அப்படின்றது அவர் தானே. கேட்டாக்க என் புத்தி எங்கே போச்சுங்கிறது தான் அடுத்த கேள்வி. இல்ல, நான் வந்து பச்சை குழந்தை இல்லை. அவர் என்ன ட்விஸ்ட் பண்ணி கேட்கறது வந்து புரிஞ்சிக்காத அளவுக்கு நான் முட்டாளாக இருந்தாலும் நான் மீடியாவுக்கு வந்துருக்கூடாது. இதில் வந்து நான் எந்த வகையில் உங்கள் பெண்களுடைய மனசை புண்படுத்தினேங்கிறத சொன்னால் என்னுடைய கருத்துக்கள் வந்து எனக்கு என்னுடைய தொழில் முறையில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வச்சு தான் நான் பல விஷயங்களை சொல்கிறேன். இதில் பல விஷயங்களை கசக்கட்டாச்சு. ஆண்கள் வந்து சந்தர்ப்பத்துக்காக தான் காத்துட்டு இருக்காங்க. அப்படி பொதுவாக எல்லா ஆண்களையும் சொல்லும்போது ஸோ எல்லாருமே நம்ம வந்து ஜென்ரலைஸ் பண்ணி சொல்கிற மாதிரி உங்களுடைய பேச்சு அதில் அவருடைய இன்டர்வியூவில் இருந்தது. நல்லவங்கிறத நீங்கள் எதை வச்சு எந்த அடையாளத்தை வச்சு என்ன நல்லவன்றீங்க கெட்டவன், என்னென்ன காரணங்களுக்காக நான் நல்லவனாக இருந்தேன், என்னென்ன காரணங்களுக்காக நான் கெட்டவன் நினைக்கப்படுறேன். உங்களை யாராவது சொன்னாங்களா அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு? நேரடியாக வந்துட்டாங்க. அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணால் முடியாதுன்னு தான் நான் அட்ஜஸ்ட் எல்லாம் முடியுதுன்னு போய் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. மிருகத்திலிருந்து தான் நம்ம சிவிலைஸ்ட் ஆகி மனுஷனாக மாறி வந்து இருக்கிறோம்ல. ஸோ அது மறுபடியும் மிருகன்ற மாதிரி கொண்டு போகிற மாதிரி இருக்கே. மிருகங்களை கவலைப்படுத்தாது. மிருகங்கள் வந்து மேட்டிங் சீசன் ஒன்று உண்டு. அந்த சீசனில் தான் மேட்டிங் வச்சு 24 மணி நேரமும் செக்ஸை நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரே உயிர்வாழ் இனம் நாம தான். இல்லை, அவர் நீங்கள் சொன்னதுன்றதை தாண்டி முக்தார் அவர்கள் அப்படி திணிச்சு அவர் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரியும். அது அவருடைய பாணி. இப்போ நான் அவர் மேலே குற்றம் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நான் தப்பிச்சுக்கிறது பார்க்குறேன். தப்புன்னு நீங்கள் மனசில் நினச்சா அவரோட சேர்ந்து நானும் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். இதில் வந்து அவர் தான் தப்பு பண்ணார், நான் ஒன்றும் பண்ணலன்னு சொன்னால் நான் பண்ணுறது அயோக்கியம். தப்பு தப்பு இல்லை. என்ன தப்பு? சீச்சி, உங்களுக்கு கிடைக்கலங்கிறதுக்காக சீச்சி பூச்சின்னுக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் கேட்டபோது எனக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? சொல்லாமல் இருந்திருக்கலாம். என்ன நியாயப்படுத்திக்கிறது அர்த்தம் இல்லை. அவர் கேட்டார் இந்த மாதிரிலாம் கேட்காத, பதில் சொல்ல முடியாது, எந்திரிச்சு போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் இருக்கும்? நானும் விரும்பினதால தான் பதில் சொல்கிறேன். அதாவது அவரை குற்றவாளின்னு சொல்கிறீங்கன்னா அந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்தவன் நான், அல்லது என்ன குற்றவாளின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவர் குற்றத்துக்கு உடந்தையாக இருந்தவர் நான். எங்களை பொறுத்தவரை நாங்கள் மனசில் எந்த இது இல்லாமல் எங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டோம். அதில் அவர் போட்டிருந்தார், இந்த 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே பார்க்க வேண்டும்னு தான் பண்ணார். இது என்ன டிபார்ட்மெண்ட் தெரியுமா அப்படின்னு. இல்லை சார், என்னை கூட்டிகிட்டு தான் வந்தாங்க, போலீஸ் நின்று சொல்லிட்டு ஓன்னு அழுதுச்சு. என்னம்மாண்ணே, எங்கள் அம்மா இப்படிலாம் தப்பு பண்ணுறாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்ச்சு. சார், இது அவங்க வீட்டில் எடுத்த ஆல்பம் அப்படின்னா 2 பக்கம் இப்படி தள்ளுன்னு மிக மிக பிரபலமான மனிதர்கள் இன் ஆக்ஷன். 2 பேஜ் தான் பார்த்தேன். அடுத்த 10வது நிமிஷம் நான் பயந்துட்டேன். அன்றைக்கி சீஃப் மினிஸ்டராக இருந்தவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. இப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்தது வந்து எம்ஜிஆர், எங்கள் அண்ணன் வந்து அமைச்சர். அவர் ஃபோன் போட்டு இந்த ஆல்பத்தை உன் தம்பி பார்த்துருக்கா போட்டுருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. எங்கள் அண்ணன் ஒன்று, ஏன்னா இன்றைக்கி என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ரகலையா அப்படின்னாரு. ஏன்னா சிஎம் பேசினார், அந்த ஆல்பத்தை நீ பார்த்தேங்கிறாரு. என்னடா அதில் விஷயம் சொன்னார், வாய முடிட்டு. என்னடா அவர் சொல்லிட்டு சிரிச்சுட்டு ஃபோனை வச்சுட்டார். நீ யாரெல்லாம் பெரிய மனுஷன் தினம் வீட்டில் கூப்பிட்டு காஃபி கொடுத்துட்ருக்கு, அவனுக்கெல்லாம் அந்த ஃபோட்டோவில் இருந்தார். இந்த பிராத்தல் இது ரெய்டு நடக்குது, அந்த ரெய்டு கமிட்டிலே நான் இருந்தேன். சில இடங்களில் போய் நாங்கள் ரெய்டு பண்ணும்போது அங்கே சில புகைப்படங்களை பார்ப்போம். பார்த்தாக்கா அதில் பின்னணியில் வந்து மிகப்பெரிய ஆட்கள். தோட்டம்னா நாம் உள்ளே போடுவோம். எனக்கு என்னவோ இந்த இன்ட்ரி வேறு மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன். பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறவங்க மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். உங்களுடைய ரீசன்ட் ஒரு இன்டர்வியூ, இது வரைக்கும் போகாத எக்கச்சக்கமான வியூஸ் போயிருக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ, நீங்களும் முக்தார் அவர்களும் பேசினது. எங்களுக்கு எப்பவுமே வந்துட்டு டாக்டர் காந்தராஜ் அப்படின்னாலே வந்து பெண்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறவர். அண்ட் பெண்கள் பற்றி அஃப்கோர்ஸ் இன் ஜென்ரலாக வந்து நடக்கக்கூடிய விஷயத்தில் யார் பக்கம் தப்போ அப்படின்னாலும் பொதுவாகவே உங்களுடைய வாய்ஸ் வந்து லேடிஸ்க்கு நிறைய சப்போர்ட் பண்ணி பேசக்கூடிய விஷயங்கள் தான் நாங்கள் வந்து கேட்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு வந்து முக்தார் அவர்கள் வந்து உங்களை ரொம்ப தவறான ஒரு விஷயமா அவங்களோட இன்டர்வியூவில் காட்டியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அது எங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சார் அப்படி கிடையாது, அப்படியெல்லாம் வந்துட்டு இது பண்ணுறாரு, போல்டாக பேசுவார், எதுவாக இருந்தாலும் தட்டி கேட்குறவர். ஆனால் அவர் வந்து உங்களுடைய டிஃப்ரெண்ட்டான ஒரு பொதுமக்கள் நிறைய பேர் உங்களை வந்து ஈர்த்து அவங்க வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறது அவருக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் பண்ணணுன்றதுக்காக அவர் தேவையில்லாமல் நிறைய விஷயத்தை கிளப்பி விட்ட மாதிரி நெகட்டிவ் ப்ரொபகண்டா. ஆமாம், அப்படி தான் எங்கள் எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா இது வரைக்கும் உங்களோட இன்டர்வியூவில்
அந்த மாதிரி நீங்கள் பேசுனது கிடையாது. எப்பவுமே வந்து கரெக்டாக போல்டாக பேசியிருக்கிறீங்க. பட் ஆனால் அது வந்து எப்பவுமே சொசைட்டிக்கு சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரியான விஷயம் தான் இருக்கும். அது எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி பேசலான்றதுக்காக தான். நிச்சயமாக பேசலாம். வருத்தப்படுற மாதிரி அதில் நான் என்ன கருத்துக்கள்லாம் சொன்னேன்னு சொன்னீங்கன்னா நான் அதை சரி. இல்லை, அது நீங்கள் சொன்னதுன்றதை விட அவர் அந்த மாதிரியான ட்விஸ்ட் பண்ணி கேட்டாரு அப்படின்றது அவர் தான். கேட்டாக்க என் புத்தி எங்கே போச்சுங்கிறது தான் அடுத்த கேள்வி. இல்லை, நான் ஒன்றும் பச்சை குழந்தை இல்லை. அவர் என்னை ட்விஸ்ட் பண்ணி கேட்குறத வந்து புரிஞ்சிக்காத அளவுக்கு நான் முட்டாளாக இருந்தாலும் நான் மீடியாவுக்கு வந்துருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு பதில் சொல்கிற திறமை இருக்கிறதுங்கிற நம்பிக்கையில் தான் நான் அவர்கிட்ட போகிறேன். ஓகே. அவர் என்ன இது வந்து அவரோட என்னுடைய பேட்டி வந்து 3வது பேட்டி. ஒவ்வொன்றையும் அந்த பிரச்சனைகள் வந்தது. அவரோட வரும்போதெல்லாம் அந்த பிரச்சனைகள் வரும். அதனால தான் அவருக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு போட்டு ஒரு போலீஸ் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. அவர் கூட உட்காந்துருப்பார். நிறையா கேட்குறாரு. இதில் வந்து நான் எந்த வகையில் உங்கள் பெண்களுடைய மனசை புண்படுத்தினேங்கிறத சொன்னால் நான் அடுத்தாப்படி நான் பேசும்போது அதை நான் சரி பண்ணிக்குவேன். இல்லை, பொதுவாகவே எந்த கருத்து வந்து உங்களை பாதிச்சதுங்கிறத மாத்திரம் எனக்கு சொல்லுங்கள். இல்லை, பொதுவாகவே வந்து சந்தர்ப்பத்துக்காக தான் வந்து ஆண்கள் எல்லாருமே காத்துட்ருக்குறாங்கன்ற மாதிரி நீங்கள் சொன்னதில் கொஞ்சம் வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயத்தை பற்றி தான் சொல்கிறேன். பட் ஆனால் நீங்கள் அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பீங்களா அப்படின்றது ஆனால் பார்க்குற போது அப்படி தெரியுது. என்ன சொல்லுங்கள் எனக்கு சரி. ஆண் பெண் வந்து தனிமே இருந்தாலே வந்து அது தப்பான விஷயம் தான் சொல்லிட்டு சனாதனம் வந்து அந்த மனுநீதின்ற விஷயமே அதான் சொல்லிட்டு இருக்குது. ஆனால் அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆதரிக்கக்கூடியவர் கிடையாது. அதுக்கு நேர் எதிர்மான கொண்டவர் தான். பல விஷயங்களில் ஒரு பேசிக் பாயிண்ட், நான் வந்து செக்ஷுவலி டிரான்ஸ்மிட் டிசீஸுக்கான டாக்டர். எஸ். என்கிட்ட வர்ற நோயாளிகள் மற்ற டாக்டர்கிட்ட போகிற நோயாளிகள் என்னுடைய நோயாளிகளுக்கு வித்தியாசம் உண்டு. ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு வச்சுக்க, நான் என்ன ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வச்சுக்க, என் நோயாளி நேராக வருவா. அப்படி டாக்டர் எனக்கு ஹார்ட் இதாக இருக்குது, 100 பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. வந்து அவங்க முன்னாடி உட்காந்துருப்பாங்க, எல்லாம் வரிசையாக உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி இது போன வாரம் செஸ்ட் பெயின்ட்டு அது மாதிரிலாம் பேசிக்குவாங்க, அவங்களுக்குலாம் பேசிக்குவாங்க. அந்த டாக்டர்கிட்ட வந்து ஒளிவு மறைவோடு வர மாட்டாங்க. என்னுடைய கிளினிக் எப்படி இருக்குன்னு தெரியுமா? ரிசப்ஷன் ரூமில் லைட் இருக்காது, பக்கத்தில் யார் உட்காந்துருக்கான்னு தெரியக்கூடாது. அப்படி உட்காந்துருந்தா இவனு கேஸா, இவனு இந்த மாதிரி ஆளா? ஏன்னா என்னுடைய நோயில் வந்து உடம்பு கெட்டு போச்சுங்கிறது மாத்திரம் இல்லை, மனதளவில் அவன் நேர்மையானவன் இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அவனுக்கு. பொம்பளை விஷயத்தில் பலகீனமானவன். ஆம்பளைக்கு அந்த பேருனாக்கா பெண் ஒருத்தி வந்தால் அவன் கதி என்ன ஆகும்? அவன் அந்த தொழிலில் இருக்கவன்ற பெயர் வரும். அது மாதிரி டாக்டர் நான் 2 பேருக்கு அந்த மாதிரி கஷ்டம் உண்டு. ஒன்று வந்து மனநல மருத்துவர்கள். அங்கே கூட்டிகிட்டு போனால் இது மென்டல் கேஸா, தொலைஞ்சான் குடும்பமே காலி ஆகிடும். அதே தான் என் கேஸும். நாங்கள் 2 பேர் தான் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள், டாக்டருக்கு படிக்கல, எவனும் வந்து சேர மாட்டான். அதில் படித்தவங்க நாங்கள். நீ ஏன்டா எடுத்தேன்னு கேட்காதீங்க. நான் எடுத்ததுக்கு காரணம் என்னுடைய தாய் மாமா வந்து அதனுடைய அந்த காலத்துலேயே முதல் சீஃபாக இருந்ததில் டாக்டர் நடேசன் இருந்தார். அவர் படித்தா அதே படிப்பை படிக்கணும். எங்கள் பரம்பரையிலேயே டாக்டருக்கு படித்தது ஃபஸ்ட்டு ஆள் அவர். இன்னும் சொல்லப்போனால் எங்கள் ஜாதியிலேயே எங்கள் குலத்திலேயே டாக்டருக்கு எல்லாம் படித்த முதல் ஆட்கள் ஒருத்தர். அவர் படித்த படிப்பு. ஆனால் அதை நான் சேரும்போது அவர் சொன்னார், அது யுத்த காலத்தில் வந்தது, யுத்த காலத்தில் அது நிறைய அந்த நோய் இருந்ததுனால எங்களையெல்லாம் கட்டாயப்படுத்தி கொண்டு போய் சேர்த்துனாங்க. அப்படி தான் நான் போனேனே ஒழிய நானாக விரும்பி போகலடா, இதை யோசிச்சுக்கோன்னாரு. இல்லை மாமா, நீ இருந்ததுனால நான் அதுக்கு வந்தாகணும், உனக்கு ஆண் வாரிசு இல்லை, அதை நான் இருந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் அதில் வந்து எய்ட்ஸ் எல்லாம் வந்தது. என்னுடைய அதாவது உலக புகழ் பெறுற அளவுக்கு என்னை கொண்டு போய் விட்டுச்சு அந்த இது. அந்த அடிப்படையில் தான் என்னுடைய கருத்துக்கள்லாம் நான் வந்து வெளியில் சொல்கிற அளவுக்கு நான் வர்றேன். இதில் வந்து என்னுடைய கருத்துக்கள் வந்து எனக்கு என்னுடைய தொழில் முறையில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை வச்சு தான் நான் பல விஷயங்களை சொல்கிறேன். இதில் பல விஷயங்களை கசக்கத்தான் செய்யும். நான் பொதுவாக உங்ககிட்டே சொல்லியிருக்கிறேன், மற்ற டாக்டர்ஸுக்கெல்லாம் வந்து இன்விடேஷன் கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் கல்யாணம் நடந்துச்சா டாக்டர் நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்ட்டு போவாங்க. எனக்கு இன்விடேஷன் கொடுப்பாங்க. என்னன்னாக்கா, டாக்டர் கல்யாணம் நடக்குது, அன்னைக்கு பார்த்து அந்த பக்கம் வந்துடாதீங்க, வந்து குடும்பத்தில் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்க. எங்கள் கதை அந்த மாதிரி ஆட்கள் நாங்கள். நான் பேசும்போது நீங்கள் என்னை வந்து இது பண்ண முடியாது. பல வழக்குகளில் நான் போய் சாட்சி சொல்லியிருக்கிறேன். விலை மாதர்களை வந்து அப்போல்லாம் ரெய்டு நடக்கும். இப்போ ரெய்டெல்லாம் இப்போ அதிகமாக இல்லை. ரெய்டு நடக்கும். ப்ராஸ்டியூஷன், பிராத்தல்,
போய் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த கமிட்டிலேயும் நான் இருந்தேன். அந்த பிராத்தல் ரெய்டு நடக்குது, அந்த ரெய்டு கமிட்டிலேயும் நான் இருந்தேன். சில இடங்களில் போய் நாங்கள் ரெய்டு பண்ணும்போது அங்கே சில புகைப்படங்களை பார்ப்போம். பார்த்தாக்கா அதில் பின்னணியில் மிகப்பெரிய ஆட்கள் இருப்பாங்க. தோட்டம்னா நாம் உள்ளே போடுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன விளக்கம் ஒன்று கொடுக்குறேன். அதாவது ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ராணி பத்மினின்னு ஒருத்தர் இந்திரா நகரில் கொலை செய்யப்பட்டு இறந்தாங்க, தெரியுமா? அவங்களும் அவங்க அம்மா 2 பேருமே கொலை செய்யப்பட்டு ஒரு மரப்பொட்டியில் வச்சு இது பண்ணி அது பெரிய சென்சேஷனல் கேஸ். அந்த பெண் என்னுடைய துறைக்கு விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டார். இந்த கொலையாகிறதுக்கு முன்னாடி வழக்கமாக என் டிபார்ட்மெண்ட்டில் கடைசியாக வர்ற ஆள் நான். லேட்டாக வர்றேன்னு எனக்கு திட்டு விழுவாத நாளே இருக்காது. என் சீஃப் வெளியே போய் ஒரு டாக்டர் கூட பார்க்க முடியாது, வெளியே போய் இப்படி இன்டிசிப்ளினாக இருக்கிற மாதிரி இல்லை, 15 நிமிஷம் லேட்டாக தான் வருவேன் நான். அன்னைக்கு பார்த்து என்ன மூக்கில் வேத்துச்சு தெரியல, எல்லாத்துக்கும் முன்னாடி டிபார்ட்மெண்ட்டுக்கு போனது நான். வார்ட் பாய் அப்போ தான் கதவை திறந்துக்கிட்டு இருக்காரு. நானும் உள்ளே அப்படி போய் நுழைஞ்சு எங்கள் டாக்டர்ஸ் ரூம் லேடிஸு இது செக் பண்ணுற ரூம், ஓபி அவுட் பேஷண்ட்டு, லேடிஸ் அவுட் பேஷண்ட்டுக்கு பக்கத்தில் எங்கள் ரூம் இருக்கும். அந்த ரூமுக்கிட்ட போகிற இந்த பொண்ணு உட்காந்து டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஜீன்ஸோடு உட்காந்துட்டு திரும்பி பார்த்தேன். அம்மா இது என்ன, நீங்கள் என்ன உட்காந்துருக்கேன், எனக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. எங்கேயோ போகிறதுக்கு வேணால் அதுக்கு பக்கத்துலேயே எக்ஸ்ரே டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஓகே, அங்கே போகிறதுக்கு பதிலாக தவறி உட்காந்துருச்சாங்கன்னு வச்சுக்கிட்டு, அம்மா நீ எதுக்கு, இது என்ன டிபார்ட்மெண்ட் தெரியுமா அப்படின்னா, இல்லை சார் என்னை கூட்டிகிட்டு தான் வந்தாங்கன்னு. போலீஸ் நின்றுருந்தாங்க. போலீஸை கூப்பிட்டேன். ஏன்னா போலீஸை கூப்பிட்டு வந்திருந்தாங்க, அதை இவங்களும் ஏதாவது தப்பாக கூட்டிகிட்டு வந்துட்டுருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு, அம்மா இது என்ன டிபார்ட்மெண்ட், நேற்று அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்துருக்கு சார், இந்த விஷயத்தை தான் அரெஸ்ட் பண்ணுவோம். இந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், என்னம்மா அது, ஒரு கல்லூரி பேரை சொல்லிச்சு, அந்த கல்லூரியில் படிக்கிறேன்னுச்சு. சொல்லிட்டு ஓன்னு அழுதுச்சு. என்னம்மாண்ணே, எங்கள் அம்மா இப்படியெல்லாம் தப்பு பண்ணுறாங்கன்னு எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்ச்சு. ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்திருப்பேன். அந்த போலீஸ் அதிகாரி அந்த சார் இது அவங்க வீட்டில் எடுத்த ஆல்பம் அப்படின்னாங்க. அவங்க அதை கொடுத்துடக்கூடாது, அவங்க கொடுத்தாங்க. 2 பக்கம் இப்படி தள்ளுன்னு மிக மிக பிரபலமான மனிதர்கள் இன் ஆக்ஷன், செக்ஸ் ஆக்ஷனில் ஃபோட்டோஸ் அவங்க தனியாக எடுத்து வச்சுருக்காங்க ஃபோட்டோஸ் ஆல்பம். யாரோ 2 பேஜ் தான் பார்த்தேன். அடுத்த 10வது நிமிஷம் 4-5 ஆஃபீஸர்ஸ் வந்தாங்க, போலீஸ் ஆஃபீஸர்ஸ். டக்குன்னு அந்த ஆல்பத்தை பிடிக்கணும். இவனை யார் பார்க்க சொன்னது, நான் அழுக பயந்துட்டேன். பயந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி சீஃப் மினிஸ்டராக இருந்தவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. அப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்தது எம்ஜிஆர், எங்கள் அண்ணன் அமைச்சர். அவர் ஃபோன் போட்டு, இந்த ஆல்பத்தை உன் தம்பி பார்த்துருக்கா போட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. எங்கள் அண்ணன் ஒன்று, ஏன்னா இன்றைக்கி என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ரகலையா அப்படின்னாரு. ஏன்னா சிஎம் பேசினார், அந்த ஆல்பத்தை நீ பார்த்தேங்கிறாரு. என்னடா அதில் விசேஷம் சொன்னார், வாய முடித்துட்டு. என்னடா அவரு சொல்லிட்டு சிரிச்சுட்டு ஃபோனை வச்சுட்டாருண்ணா. நீ யாரெல்லாம் பெரிய மனுஷன் தினம் வீட்டில் கூப்பிட்டு காஃபி கொடுத்துட்ருக்கு, அவனெல்லாம் அந்த ஃபோட்டோவில் இருந்தான். என்னடா சொல்கிறேன்னாரு. என்ன சொல்கிறாரு, அவ்வளோதான். நமக்கு ஒரு முகத்தை காட்டுறான், அங்கே ஒரு முகம், அவ்வளோதான். சமுதாயத்தில் மிகப்பெரிய மனிதர்கள், எலைட் ஆஃப் த சிட்டி, க்ரீம் ஆஃப் த சொசைட்டி, எல்லாம் தே ஆர் ஆல் இன் ஆக்ஷன். அதில் இந்த சம்பவம் நடந்து 2 மாதத்தில் அந்த பெண் கொலை செய்யப்பட்டது. காரணம் என்னென்னா, இந்த மாதிரி ஆல்பமெல்லாம் எடுத்து வச்சிருந்தது தெரிஞ்சு போய் தான் ஷோஸ் மர்டர். இதை நான் சொன்னால் கெட்டவாயிடுறேன். ஏன்னா அந்த துறையில் இருந்தவன். ஒரு தடவை டேவிட் அன்னுசாமின்னு மேஜிஸ்ட்ரேட், சிட்டி மேஜிஸ்ட்ரேட், சென்னை மேஜிஸ்ட்ரேட், அவர் எப்படி இந்த விபச்சாரத்தை குறைக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்காக ஒரு கருத்தரங்கு வச்சார். அதில் யாரெல்லாம் சமூக சேவைகள் பேரில் இருக்குங்கள ஒரு செட்டு இருக்குமில்ல, எல்லாம் முன்னாடி உட்காந்துருச்சு. நாங்கள் உட்காந்துருக்கோம். நான் டாக்டர் மோகன் ராம் 2 பேர் உட்காந்துருக்கோம், டிபார்ட்மெண்ட்டை சேர்த்தவங்க. அப்படியே போலீஸ் அதிகாரிகள் உட்காந்துருக்காங்க.
2-3 போலீஸ் அதிகாரி உட்காந்து இவங்கெல்லாம் பேசுனாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னை ஏதோ கேட்கும்போது, இங்கே உட்காந்துருக்காங்களே இவங்கள பாருங்கள் சார், இவங்கள பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்காங்க, இவங்கள வச்சுக்கிட்டு என்னத்த சார் பேசுறதுன்னு விட்டேன். ஏன்னா அவங்கள சில பேரை நாங்கள் பார்த்துருக்கோம். எப்படி சொல்கிறது இதை? அவளுங்க என்ன பார்த்து முடிக்கிறாளுங்க, இவன் தான் உளறிட்டு போகிறாங்க. இதுதான் நிலைமை. எல்லாம் இது பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் பேசாமே நாங்கள் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். லஞ்ச் பிரேக் விட்ட உடனே ஜட்ஜு கூப்பிட்டார். 2 பேரும் வாங்கன்னு போனோம். வாயே திறக்காமல் உட்காந்துட்ருக்கீங்களே, என்ன விஷயம்? நீங்கள் ஏதாவது ஐடியா சொல்ல முடியாது, எப்படி தடுக்கலாம் சொல்ல முடியலன்னாரு. எப்படி சார் சொல்கிறது? ஏன்னு அந்த 3 ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர் உட்காந்து வச்சுருக்கீங்களே, அவன் தான் சார் சிட்டியில் இருக்கிற முக்கால்வாசி பிராத்தல் ஹவுஸை நடத்துகிறவன். அவனை வச்சுக்கிட்டு நான் எப்படி ஐடியா கொடுக்குறது? என்ன சொல்கிறேன்னு. அவன் தான் சார். எந்த வீட்டுக்கு எந்த பிராத்தல் ஹவுஸுக்கும் போங்க, இவன் ஃபோட்டோ தான் காட்டுவாங்க. இவனுக்கு 3 பேர் தான். இந்த மீட்டிங் நடத்துகிறோன்னு அவனுக்கு 3 பேர் வந்து உட்காந்துட்டானுங்க. என்ன பேசுகிறான்னு கேட்டு நம்மளை என்னை பிடிச்ச உள்ள போட்டதுக்கு வந்திருக்கானுங்க. என்ன சொல்கிறேன், மீட்டிங்கை கேன்சல் பண்ணுங்க சார், அதெல்லாம் நிறுத்த முடியாது. மத்தியானத்துக்கு மேலே ஒன்றுமே பேச்சு எடுக்கல. போகும்போது எங்கள் 2 பேர்த்தையும் தட்டி கொடுத்து ஐ ஓப்பனர் ஃபார் மீ அப்படின்னு நடக்க முடியாது, நிறுத்த முடியாது. இதெல்லாம் எங்களுடைய அனுபவங்களில் வருது. இதெல்லாம் சொன்னாக்கா என்ன போலீஸில் கத்துவீங்க, எல்லாரும் கத்துவீங்க. மனசு வருத்தமாக இருந்ததுன்னு நான் என்ன பண்ண முடியும்? அசல் வாழ்க்கையில் நடந்தது. இல்லை, இது தாண்டி நீங்கள் சொல்லும்போது பெண்களுக்கு எப்பவுமே சப்போர்ட்டாக பேசக்கூடியவர் வந்து ஆண்கள் வந்து சந்தர்ப்பத்துக்காக தான் காத்துட்ருக்காங்க. அப்படி பொதுவாக எல்லா ஆண்களையும் சொல்லும்போது அஃப்கோர்ஸ் ஆண்களில் நல்லவங்களும் இருக்கிறாங்க. ஸோ எல்லாரையுமே நம்ம வந்து ஜென்ரலைஸ் பண்ணி சொல்கிற மாதிரி உங்களுடைய பேச்சு அதில் அவருடைய இன்டர்வியூவில் இருந்தது. அது நல்லவங்கிறத நீங்கள் எதை வச்சு, எந்த அடையாளத்தை வச்சு என்ன நல்லவன்றீங்க கெட்டவன்? என்னென்ன காரணங்களுக்காக நான் நல்லவனாக இருந்தேன், என்னென்ன காரணங்களுக்காக நான் கெட்டவன் நினைக்கப்படுகிறேன் சொல்லுங்கள். இல்லை, இப்போ ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு மிருகம் மாதிரி தானே அப்படின்றத தாண்டி இப்போ மிருகத்திலேருந்து தான் நம்ம சிவிலைஸ்ட் ஆகி மனுஷனாக மாறி வந்து இருக்கிறோம்ல. ஸோ அது மறுபடியும் மிருகன்ற மாதிரி கொண்டு போகிற மாதிரி இருக்கே. அப்படி மிருகங்களை கவலைப்படுத்தாது. மிருகங்கள் வந்து மேட்டிங் சீசன் ஒன்று உண்டு. அந்த சீசனில் தான் மேட்டிங் வச்சு. மீன் பிடிக்கிறதுல வந்து குஞ்சு பொறிக்கிற காலம்னு சொல்லி மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு மிருகத்துக்கும் மேட்டிங் சீசன் உண்டு. 24 மணி நேரமும் செக்ஷன் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரே உயிர்வாழ் இனம் நாம தான். எந்த பால் போட்டாலும் கோல் இல்லைம்மா. இந்த விஷயத்தில் நல்லவனை நான் வழக்கமாக சொல்கிறது தான், கிடைச்சவன் கிடைக்காதவன். கிடைச்சவன் என் பேச்சுக்கிட்டு இருக்கிறது இல்லை, அவன் ஆக்ஷனுக்கு போயிடுறான். கிடைக்காதவன் என்ன மாதிரி உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவ்வளோதான். இல்லை, நீங்கள் அதில் சொன்னது உங்களுடைய ஃபேமிலி சைடில் இருக்கிறவங்களுக்கே வந்து என்ன இப்படி பேசிட்டாங்களேன்ற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கு. இந்த மேட்ரு வந்து இந்த மேட்ரு நீங்கள் பேசிடக்கூடாது. ஓகே, ஃபேமிலி சைடெல்லாம் சங்கடப்படும் தெரிஞ்ச பிறகு ஏன் இந்த மேட்ரு எடுக்கிறீங்க? ஒரு பத்திரிக்கை ஒன்று வந்து இது மாதிரி நின்று போச்சு. அவர் பாவம் நல்ல மனுஷன், தெரியாதனமாக வந்து என்கிட்ட வந்து உன்னுடைய அனுபவங்கள்லாம் ஆர்டிக்கலாக எழுதக்கூடாதான்னாரு. செக்ஸின் கதைன்னு போட்டு டைட்டில் போட்டு எழுத ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு இஷ்யூவில் இது வந்த உடனே இது வந்த உடனே பயங்கரமான ரெஸ்பான்ஸ். இப்படி வித்தியாசமான ஒரு பார்வை செக்ஸில் யாருமே கொடுத்தாரு அது இதுன்னு. அவர் என்ன சொல்லிட்டார், இதை சீரியலைஸ் சீரியலாக பண்ணு அப்படின்ட்டார், எழுதுன்ட்டார். இல்லைங்க, குடும்ப பத்திரிக்கை இதில் வந்து இந்த மேட்ரு நம்ம இன்னும் நான் டீட்டெயிலாக பண்ணோன்னா அது அவங்க அருவருப்பாக போடுவோம். ஏன்னா இதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க பத்திரிக்கையை அடிப்படும் அப்படின்னா. இல்லை, நீ எழுதுன்னார். ஒரு 3 வாரம் தான் எழுதினேன். 3 வாரம் எழுதிட்டு நானே சொல்லிட்டேன், சார் இனிமேல் எழுத முடியாது, உங்களுடைய நன்மைக்காக சொல்கிறேன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டேன். அப்போ தான் கண்டனம் எனக்கு ஆரம்பிக்குது. இது மாதிரியான ஒரு ஆபாசமான விஷயத்தையெல்லாம் என் வழி இருக்குங்க. போகிற வரைக்கும் இல்லை, ஸ்டாப் பண்ணும்போது வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இதுக்கப்புறம் நான் எழுதுனா உங்களுக்கு எதிர்ப்பு வரும், பெண் வாசகர்கள் இருக்க மாட்டாங்க, அதனால் இது வேண்டாம் அப்படின்னு. காதல்னு எங்கள் காலத்தில் ஒரு பத்திரிக்கை வந்துட்டு இருந்ததுன்னா, ஒரு அற்புதமான பத்திரிக்கை. அதில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல்நாட்டு எழுத்தாளருடைய கதைகளும் கட்டுரைகளையும் தமிழில் மொழிபெயர்த்து இது பண்ணுவாங்க. ஆண்டன் செக்காவ், இந்த மாதிரி ரஷ்ய எழுத்தாளர்கள், மாப்பசான், கைடி மாப்பசான், இந்த மாதிரி கதைகள்லாம் அதில் தான் வரும். வீசா காண்டேக்கர் மராத்திய எழுத்தாளர், அவங்க கதைகள்லாம் அதில் தான் வரும். அற்புதமான புத்தகம். பேர் காதல்னு வச்சதுனால, இந்த வயசில் காதலை படிக்கிறியா?
பெரிய குடும்ப பத்திரிக்கைன்னு வர்ற பத்திரிகையில் இருக்கிற ஆபாசத்தை எல்லாம் கணக்கு போட்டாங்க, அதுங்களை தான் வாங்கக்கூடாது. நியாயமாக இந்த பத்திரிக்கை அவ்வளோ அற்புதமான பத்திரிக்கை. பல கதைகள் நான் அதில் படிச்சிருக்கேன். அதில் தான் சிறுகதை எப்படி எழுது, ஓ ஹென்றி கதைகள் அதில் வரும். சிறுகதைக்கான இலக்கணம்லாம் அதில் வரும். டைட்டில் காதல்னு பேர் வச்சுன்னா அந்த பத்திரிக்கை வந்து கேவலமான பத்திரிக்கையாக மாறிச்சு. காதல்ன்ற டைட்டில்னால ஒரு நல்ல புத்தகம் வந்து வீணாக போச்சு. அவர் அருள்ராமநாதன்கிட்ட நான் சொல்லுவேன், அவர் பார்க்கும்போது சொல்லுவேன், டைட்டில் பேர் அதை பார்த்து வாங்குறவன் நிறையா பேர் வாங்குறான்ப்பா. ஒரு சாக்லேட் இருக்குது, அதுக்கு அற்புதமான கவர் போட்டு கொடுக்குறீங்க. அந்த சாக்லேட் வந்து நிறையா சாப்பிட்டா பல்லு உளுந்து போகும், உடம்பு கெடுதல். அந்த காட்டன் பிரமாதத்துக்கு குழந்தை பார்த்தோன்னே அது வேணும்னு கேட்குது. பேக்கிங் மெட்டீரியல் நல்லா இல்லைன்னாக்கா உங்கள் உள்ளே இருக்கிற பொருள் எவ்வளோ நல்லா இருந்தாலும் சேல்ஸ் ஆகாது. அதை தான் சொன்னேன், நீங்கள் காதல்னு பேர், அந்த காதல் தான்ப்பா எனக்கு பேக்கிங் மெட்டீரியல் இல்லைன்னு. அதை பார்த்து வாங்குறான். உள்ளே உனக்கு அந்த மேட்ரே இல்லை, ஆனால் படிச்சுட்டு போகிறான். ஆண்டன் செக்காவையும் கைடி மாப்பசாமி நான் காண்டேகரையும் நான் கொண்டு வந்து தமிழ்நாட்டில் பரப்பி விட்டுருக்கேன். எழுத்துக்களுடைய தோற்றத்தையே மாற்றிருக்கிறேன். ஓ ஹென்றி கதையை கொண்டு வந்துருக்கிறேன். அதுக்கு அந்த பேர் தான் முக்கியமாக இருக்குது. அது மாதிரி தான் இப்போது நான் சொல்கிறது வந்து வருத்தமாக இருக்குதுங்கிறீங்க. என்னுடைய அனுபவங்களை பற்றி நான் பேசணுன்னா இல்லை, நீங்கள் சொன்னதுன்றதை தாண்டி முக்தார் அவர்கள் அப்படி திணிச்சு அவர் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரியும். அது அவருடைய பாணி. இப்போ நான் அவர் மேலே குற்றம் சொன்னேன்னு வச்சுங்க, நான் தப்பிச்சுக்கிறது பார்க்குறேன்னு அர்த்தம். அது ஒரு தப்புன்னு நீங்கள் மனசில் நினச்சா அவரோட சேர்ந்து நானும் அந்த பொறுப்பை எடுத்துக்கணும். அதில் வந்து அவர் தான் தப்பு பண்ணார், நான் ஒன்றும் பண்ணலன்னு சொன்னால் நான் பண்ணுறது அயோக்கியத்தனம், தப்பு. அவர் கேட்டபோது எனக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? சொல்லாமல் இருந்திருக்கலாம் இல்லை. என்ன நியாயப்படுத்திக்கிறது அர்த்தம் இல்லை. அவர் கேட்டார், இந்த மாதிரிலாம் கேட்காத, பதில் சொல்ல முடியாது, எந்திரிச்சு போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? நானும் விரும்பினதால தான் பதில் சொன்னேன். அதாவது அவரை குற்றவாளின்னு சொன்னீங்கன்னா அந்த குற்றத்துக்கு உடந்தையாக இருந்தவன் நான், அல்லது என்ன குற்றவாளின்னு சொல்லியிருந்தீங்கன்னா அவர் குற்றத்துக்கு உடந்தையாக இருந்தவர் நான். எங்களை பொறுத்தவரை நாங்கள் மனசில் எந்த இது இல்லாமல் எங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டோம். அதில் அவர் போட்டிருந்தார், வயது வந்தவர்களுக்கு மட்டும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டுமே பார்க்க வேண்டும்னு தான் போட்டார்.